திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமைத்தன மிகமேவும் கையான கடல் மரமல் அழிய அடிய வினை கூட நினை. தில்லை புத்த பெருமான் திருவடிகளை சிறமை கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பதம் பணிந்து இன்றைய திருவாசகம், இந்த திருவாசக சிந்தனை, அதுல திருப்பள்ளி எழுச்சி என்பதை குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இறைவனுடைய திருவுருளும் இன்றைக்கு கூட்டி வைக்க அது சிலாமாவுடைய முயற்சியும் பெரும் முயற்சியாக இங்கே அமைந்திருக்க, இறைவன் திருவுருள் எல்லோருக்கும் அங்கே நிறைந்திருக்க. ஏன்னா இந்த திருவாசகம் அப்படின்றது சாதாரணமானது அல்ல. ஓதுதல் எளிது, உணர்தல் அரிது. அரிதற்கு அரிதான அந்த சிவஞான போத பொருளை அப்படியே உள்கிடையாக பொதிந்து வைத்து, ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க திருவாசகம் ரொம்ப அந்த சந்த தமிழ்ல எளிமையாக இருக்கு, எல்லாரும் பாடணும், இதுக்கு மேல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஏன் அப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். அதற்குரிய காரணம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம போன வாரத்துல திருவாதவூரருடைய வாழ்வையும் அதுக்கு முதல்ல திருவாசக நூல் அறிமுகமாக, அடுத்து ஆசிரியருடைய அறிமுகமாக பார்த்தோம். அப்ப அந்த ஆசிரியர் உபதேசம் பெற்றார், இங்க மானுட சட்டை தாங்கி வந்தார். திரு அவதாரமாக பாண்டிய நாட்டிலே மதுரை அம்பதிக்கு அருகிலே உள்ள திருவாதவூரில் ஒரு அந்தனகுலத்தில் தோன்றி இப்படி வந்த இவர் ஏற்கனவே இருடியாகி இருந்து இறைவனை வழிபட்டார், பக்குவம் பெற்றார். பக்குவம் பெற்றவர்களுக்குத்தான் இறைவன் குருவாகும். குருன்றது நமக்கு 8ஆம் சூத்திரம் நமக்கு தெரியும். சிவஞான போதத்துல 8ஆம் சூத்திரம் குரு வருதல் அப்படின்றது. குரு என்ற சொல்லே கு என்றால் அஞ்ஞானம், ரு என்றால் நீக்குதல், அஞ்ஞானத்தை நீக்குதல். உயிர்களாகி நம்மிடம் இருக்கும் அஞ்ஞானத்தை நீக்கி ஞான ஒளியை விழுறச் செய்தல். அப்படி குரு வர்றாருன்னா இந்த ஆன்மா நல்லா பக்குவம் பெற்றாங்க. அப்படி பக்குவம் பெற்ற ஆன்மாவாகிய திருவாத ஊரருக்கு இறைவனே குருந்த மரத்தின் கீழாக இருந்து கையில இவர் வந்தாரா, சாமி வந்துதான் காத்துக்கிட்டு. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசிரியர் வந்து காத்திருக்காங்க, மாணவர்கள் அதுக்கு பிறகு வர்றாங்க. ஒண்ணு குறைபட்டுக்க வேண்டாம், இது இன்னைக்கு இல்ல, அன்றைக்கே நடந்தது. யார்? இறைவன் வந்து காத்து கிடந்தாராம் குருந்த மரத்தின் கீழாக. இதோ வருவான் பக்குவம் பெற்ற ஆன்மாவாகிய மணிவாசகன் திருவாத ஊரன், அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று கையில் ஏடோடு இருந்தார். அந்த ஏடு எது அப்படின்னா அதுதான் சிவஞான போதம், ஆகமங்கள். அந்த ஆகமங்கள் வந்து சிறப்பாக இறைவனை எடுத்துச் சொல்வது, 3 பொருள்களை சொல்வது. இன்னும் சொல்லுவோம் 3 பொருள்களுடைய இயல்பு சொல்லக்கூடிய அதில் பதியிலக்கணத்தை தெளிவாக இந்த உயிரோடு இணைந்து இருந்து உயிர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் முறைமையை எடுத்து சொல்வது. நீங்க அப்படியே சிவஞான போதம் படிக்க படிக்க நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாத்தையுமே, இது ஏதோ பாடம் நினைக்காதீங்க, ஏதோ ஒரு பாடம் இல்ல, நம்மை பற்றிய பாடம். நாம் யார் என்ற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்கும் பாடம். இப்ப நம்ம பற்றி நாம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடும். முழுமையா தெரியுறது ரொம்ப கஷ்டம். அது இறைவன் வந்து உணர்த்தும் போதுதான் நாம யாருன்னே நமக்கு தெரியும். அத மணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்றார், திருக்கோத்தும்பில சொல்றார். வானோர் பிற ஆண்டில்
மதிமயங்கி வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் அவன் ஆண்டு கொள்ளவில்லை. மதிமயங்கி ஊனார் உடை தலையில் உன்பலித்து ரம்பலவ தேனார் கமலமே சென்றுதாய் போட்டு. எவ்வளவு ஒரு அருமையான அனுபவ வார்த்தைகள், அனுபவிச்சு சொல். அதான் நம்மை பற்றிய பாடம். இந்த சிவஞான போதம் முழுக்க நம்மை பற்றியதுதான். அதே போல இங்க திருவாசகம் அந்த சிவஞான போதத்தின் முழுமையான பிழிவுதான் திருவாசகம். அப்படியெல்லாம் சூத்திரமா கொடுத்து அந்த சூத்திரத்தை விளக்க வர்றதுக்கு மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு இப்படி எல்லாம் கொடுத்தா படிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள். ரொம்ப ரொம்ப 1000 பேர்ல 10 பேர் படிக்கிற கூட ரொம்ப கஷ்டம். அதுலயும் ஒரு 5 பேருக்கு ஓரளவுக்கு புரியும், 2 பேருக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், ஒரு ஆளுக்குதான் தெளிவா. அதனால எளிமையான வார்த்தைகளில் சந்த தமிழில் அமைத்து அருமையான இசைத்து பாடும் பணுவல்களாக 51 பதிகங்களாக ஆக்கி தந்திருக்கிறார். மணிக்கம் போன்ற வாசகங்களை தந்ததால் மாணிக்க வாசக என்று இறைவனால் திருநாமம் சூட்டப்பெற்றவர். நயன தீட்சையும் பரிச தீட்சையும் வாசக தீட்சையுமாக கொடுத்து இந்த திருவாத ஊரரை ஆட்கொண்டு மணி வாசகராக்கி மாணிக்கம் போன்ற வார்த்தைகளை கொடுத்து எல்லாம் எதுக்காக? நமக்காக. நாம இன்னைக்கு தேறி வர வேண்டும். நாம் யார்? இந்த உடல் எடுத்ததன் காரணம் என்ன? இதையெல்லாம் நாம உணரும். அப்பதான் வேற எதுவும் காரணம். உணர உணர்ந்து அப்ப இந்த வந்த நோக்கம் என்ன? அது நிறைவேறணும் இல்லையா? இந்த ஆன்மா இந்த உடல் எடுத்ததன் நோக்கம் என்ன? ஒவ்வொருவருக்குள்ளே இந்த கேள்வி வந்துட்டாலே மேலான நிலை. இந்த உலகத்துல பிறந்த உடம்பெடுத்த எல்லாரும் மேலான முக்தி. இந்த கந்தபுராணத்துல ஒண்ணு வரும், பிரம்மன் வந்து வழிபாடு செய்ய வரும்போது, இறைவனை வழிபாடு செய்ய வரும்போது அங்க இருக்கிற முருகப்பெருமான சற்றும் அப்படி திரும்பி பார்க்காம இது என்ன சின்ன பிள்ளை அப்படின்ட்டு அப்படி போற போகும்போது அப்படியே முருகர் பார்த்துட்டே இருக்கார். அது பிரம்மா கொஞ்சம் மானாக்கானா. ஏன்னா நிறைய படிச்சவங்களுக்கு எப்பவுமே தலையில கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் கணம். அது மாதிரி கணம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் போயிட்டு திரும்ப வர்றாரு. அப்பவும் முருகரை திரும்பி பார்க்காத போது பார்த்தார், முருகர் பார்த்தார். பக்கத்துல இருந்த வீரபத்திரரை கூப்பிட்டார். அத போறாரே 4 முகம், அதை கூப்பிடு. அவர் வேகமா ஒண்ணு ஏன் 4 முகம், உன்னை 6 முகம் கூப்பிடுதியா வாயான்னு வேகமா வந்தார். பயந்து போய் வந்தார். ஏன்னா எந்த பக்கம் திரும்பி ஓடிட முடியாது, 4 பக்கம் தலை இருக்கு. வேகமா வந்து வந்து காலில் விழுந்த, முருகா நல்லா இருக்கியாப்ப, இதை முதலே கேட்கலாம்ல, முருகா நல்லா இருக்கியாப்பான்னு முதலே கேட்கலாம்ல, இப்ப கேட்கிற. உடனே இவர் முருகச்சர், உம்முடைய பெயர் என்ன? பிரம்மம் என்றார். நானே பிரம்மம் என்று. பிரம்மம் வேறு, பிரம்மன் வேறு. பொருளை நாம் உணர்ந்து கொள்ள. பிரம்மம் நானே பிரம்ம, அதான் அந்த ஆணவம். நானே பிரம்மம் என்ற ஒரு தலையைத்தான் சுவாமி அப்படி கிள்ளி எடுத்தார். இப்ப முதல்ல 5 தலையா இருந்தது, இப்ப 4 தலையா. அப்ப பிரம்மம் என்றால் உம்முடைய தொழில் என்ன? படைப்பு தொழில். சகல பிரபஞ்சங்களையும் நானே படைப்பேன் அப்படின்னு. எவ்வளவு ஆணவம் மிகுதியாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து கொண்டார் முருகப்பன். உணர்ந்து கொண்டு எதன் மூலம் படைக்கிறேன்? வேதங்களின் மூலமாக. இறைவா உன்னுடைய திருவருளினால் படைக்கிறேன்னு சொல்லிட்டா முடிச்சுக்கிறேன். இறைவன் திருவருள் அல்லாமல் அந்த தொழிலாம் செய்ய முடியாது. இவங்க எல்லாம் அது டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி. அங்க மேலிடத்துல இருந்து அனுமதி பெற்றாதான் எதையும் செய்ய முடியும். இதை உணரல. வேதங்களை வேதம் நன்றாக வருமோ? நல்லா வரும்பா, நல்லா படிச்சிருக்கேன், நல்லா படித்தேன் என்ற ஒரு அனுபவம். அடுத்த ஏதோ சொல்லு பார்ப்போம் என்று வேதத்தை ஆரம்பிக்கும் போது ஓம் என்ற பிரணவத்தோடு ஆரம்பிக்கவர். ஓம் ஆரம்பிச்சார், நிறுத்துன்ட்டார் முருகப்பன். நிறுத்தின்றார். பிரணவ ஆரம்பிக்கும் போதே நிறுத்தின்.
இதன் பொருள். ஏன்னா எந்த ஒன்றை சொன்னாலும் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். அப்பதான் அந்த உயிரோடைய அறிவுல பதிஞ்சு நமக்கு மேலான ஒரு ஆனந்தத்தை தரும். அந்த ஆனந்தம் கிடைக்கணும் அப்படின்னா இப்ப திருவாசகத்தெல்லாம் சொல்லும் போது திருவாசகத்திற்கு உருகாதார்மாங்க. உருகுதல் எப்ப வரும்? அதனுடைய பொருள் புரிந்தாதான் உருகு வரும். இல்லைன்னா ஏதோ கட 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 இப்ப நாங்களாம் முற்றோதல் பண்ணுவோம். 6 மணி நேரம் சில நேரம் 5:30 மணி நேரத்துக்குள்ள கட 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 ஓடி ஓடி முடிச்சிருவோம். பொருளா புரியுது. பொருள் புரியுற அளவுக்கு நமக்கு எங்க அறிவு இருக்கு? அவ்வளவு ஒரு வார்த்தைகள்ல அவ்வளவு ஒரு விஷயங்களை உள்ளதுக்கு போட்டிருக்காரு. இந்த பொருள் புரிந்து விட்டால் வாயிலிருந்து வார்த்தைகள் எழாது, அடைபட்டு போகும். பேசா அனுபூதி பிறந்ததுவே. இதைத்தான் அதுல சொன்னார் முருகப்பெருமான். பேசாத நிலை, அனுபூதி நிலை, நிட்டை கூடிய நிலை, பொருள் புரிந்து விட்டால். இப்போ காக்குறாரு முருகப்பெருமான், எப்பா பிரணவத்தை பொழிச்சு முருகா, நான் எல்லாத்துக்கும் பொருள் கேட்டேன், இது ஒண்ணுதான் கேட்கல, ஓடி போய் அப்பாட்ட கேட்டுட்டு வந்த. பிரணவத்தின் பொருள் தெரியாமல் நீ பிரம்மமோ, நீ படைப்பு தொழில் செய்பவனோ என்பதாக கொஞ்சம் கோபம் வருகிறது முருகப்பெருமானுக்கு. 4 தலை, இவருக்கு 12 கை. தலையில கொட்டு வச்சார். ஒரு தலைக்கு எத்தனை கொட்டு விழுகுன்னு பார்த்து. கொட்டுப்பட்டாலும் மோதிர கையாள்மாங்க. மோதிர கையில மோதக கை இருந்தாலும் கூட கொட்டுப்பட்டார். இவரை தூக்கி அந்த சிறையில போடு தூக்கப்பட்டார். யோசிச்சு பாருங்களேன். அப்போ இந்த அதாவது இந்த நேரத்துல அப்புறம் முருகப்பெருமான எப்பா விட்டுருப்பா, படைப்பு தொழில் அல்ல இல்லாம கிடக்குது, எல்லாம் அப்படிதான் இருக்கு. இப்ப இந்த நேரத்துல முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு? படைப்பு தொழிலை செய்பவன் பிரம்மன், அவனை உள்ளதிக்கு போட்டாச்சு. அதனால தானே படைப்பை மேற்கொள். முருகப்பெருமான் படைத்தார் என்றால் உடல் கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி கொடுத்திருப்பார் யோசிச்சு பாருங்க. இப்படிலாம் நினைச்சா, ஆஹா, அந்த நேரத்துல நம்ம இருந்தோமோ இல்லையோ தெரியலையே. இருந்தா திரும்ப எப்படி எல்லாம் உடம்பு எடுத்து வரமாட்டோங்க. அவ்வளவுதான். ஞானமே வடிவான பரம்பொருளான அந்த முருகப்பெருமான் அத்தனை பெரும் உடல் எடுத்த அத்தனை ஆன்மாக்களும் அப்படியே உணர்ந்தது, தன்னை உணர்ந்தது, யோகத்தில் இருந்தது, முக்தி விடுபெறு அடைந்தது. யாருக்கும் இந்த உலக வாழ்க்கை அப்புறம் படைச்சுக்கிறதுக்கு ஒரு ஆளு, காத்துறதுக்கு ஒரு ஆளு, அழிக்கிறதுக்கு ஒரு ஆள், இவங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை. யாருக்குமே வேலை, யாருக்கும் வேலை, எல்லாம் வேலை இல்லாம அப்படி உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சாமி எங்களுக்கு வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லை? முருகப்பெருமான் படைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் படைத்த பிறகு என்ன குறை வரும், என்ன குற்றம் வரும், யாருக்கு என்ன தேவைப்படும்? ஒண்ணு தேவைப்படாது. எப்படிப்பட்ட அந்த புராணம் சொல்லும் உண்மை என்ன? அந்த தத்துவத்தையும் உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள. அப்படி இந்த முருகப்பெருமானே வந்து உண்மையை உணர்த்தவில்லை என்றால் நாமெல்லாம் எந்த உணர்வு? இந்த இடத்துல வெண்காசிகர் பெருந்தகையா திருவாத ஊரருக்கு இறைவனே எம்பெருமானே இங்கே தீட்சையும் உபதேசமும். எப்படிப்பட்ட உபதேசம் கொடுத்தார் அப்படின்னா, கையில் ஏட்டோடு வந்தார். அந்த சிவஞான போதம் என்பதை உபதேசமாக, அந்த சிவஞான போதம் சொல்வது என்ன? 3 பொருள். அந்த 3 பொருள்களின் அந்த 3 பொருள்களையும் இங்கே அழகாக பட்டியலிட்டார். அதிலேயும் இறைவனே எம்பெருமானே இங்கே மனதிற்குள் அந்த உயிர் அறிவிலே நிலை பெற்றதால், இந்த ஆன்மா பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு இறைவனே குருவாக வந்ததால், இந்த திருவாசகம் பதியின் உண்மையை, பசுக்க ஒருத்தருடைய பெருமையை உணரும் போதே நம்முடைய சிறுமையும் அங்கே தெரியும். எப்படிப்பட்டவங்க, நாம இப்படி இருக்கோமே அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். இதான் தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் உள்பெறல சித்தியார் வாக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த மணிக்க வாசகர் உணர்ந்தார். எதை உணர்ந்தார்? பதியை, இறைவனை, தன்னுடைய சிறுமையையும்
நிறைய இடங்கள்ல. அதனாலதான் நாயன் தன்னை நாயினும் கீழ்ப்பட்டவனாக, நாயிற் கடைப்பட்ட நம்மையும் ஒரு பொருள்படுத்த நிறைய இடங்களை நாயை காட்டிலும் கீழானவனாக என்றெல்லாம் அங்கே சொல்கிறார். என்றால் இந்த தாழ்வெனும் தன்மை அதற்கு காரணம் இந்த குரு உபதேசம் பெற்றதால், உண்மையை உணர்ந்ததால். இப்ப இந்த உண்மையை உணர்ந்த மாத்திரத்திலே இங்கே இவருக்கு உள்ளத்திற்குள் எழுந்த அவைகளெல்லாம் வார்த்தைகளாக வெளிப்பட்டது. இதைத்தான் கேட்ட இறைவன் பெருமான் மாணிக்கம் போன்ற வாசகங்களை தந்ததால் மாணிக்க வாசக என்று இறைவனே திருநாமம் சூட்டினார். அதுல 8ஆம் திருமுறையாக அமைந்தது திருவாசகம், 8ஆம் சூத்திரமாக அமைந்தது குரு. அந்த குரு குருவாக வந்து ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்தும். அப்ப திருவாசகம் என்ற 8ஆம் திருமுறையை தந்த மாணிக்க வாசகர் நமக்கெல்லாம் இந்த நூல், திருவாசகம் என்ற நூல் குருவாக வந்து நம்முடைய அறிவிலே, ஆன்மாவுடைய அறிவிலே கலந்து இருக்கும் அறியாமை என்ற இருளை நீக்கி. குருனாலே அப்பதே பார்த்தோம் நம்ம, பூ அறியாமை, ரூ நீக்குது. அப்ப அறியாமை என்ற இருள், இதுதான ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தை நீக்கி அந்த இருள் நீங்கும் போதே ஒரு பொருள் ஒளிவிட்டு மேலே எழும்பும். அதுதானே ஒளி, சூரிய ஒளி. அதுதானே பிரகாசம், அதுதானே சுயம் பிரகாசம். அங்கே இருக்கிறது, உயிருடைய அறிவில தான் இருக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். இது கொடிக்கவி முகமது ஈஸ்வாச்சாரியார் எவ்வளவு அழகான செயல் செய்தார். இங்கே அதை போல இந்த உயிருடைய அறிவு, உயிருடைய அறிவு, அறிவு என்றாலே ஒளிதான், ஒளிப்பொருள் தான் இது. ஆனா தானாக ஒளிவிடும் பொருள் அல்ல, உணர்த்தினாலன்றி உணராத பொருள். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே நாயே கனத்தோ உணரோ வகை காணே உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சுக்கநாத. உணர்த்தினால் அன்றி உணரும் பொருள் அல்ல. உணர்த்தினால் என்ன பொருள் அப்படின்னா, ஒரு விளக்கு இருக்கு, இந்த விளக்குல எண்ணெய விட்டு திரிய போட்டு ஒருவர் ஏற்றினால் அது ஒளிர்விடும் பொருள். அது ஒளிர்விடும் பொருள் தான், ஒளியை தரும் பொருள் தான். ஆனா அதுக்குரியதை ஒருவர் செய்ய வேண்டும், இன்னொருவர் செய்ய வேண்டும். செய்தால் இந்த விளக்கு ஒளிவிடப்படும். இதை போல, இதை போல இதுதான் இந்த ஆன்மாக்களை சொல்லும் போது சுட்டறிவு அப்படிப்பா. சுயம் பிரகாசமான ஒரு அறிவு ஒன்று உண்டு. அப்ப அறிவிலேயே தானாக பிரகாசிக்காது, இன்னொருவர் வந்து ஏத்தினா எரியக்கூடிய விளக்கை போல உணர்த்தினால் உணரும் அறிவாக, சுட்டறிவாக இருக்கும் இந்த பசு, இந்த உயிர். நாமதான் சிற்றறி, சுட்டறி, உணர்த்தினால் உணரும் அறிவு. ஆனா அறிவுதான், அதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க, அறிவுதான், அறிவு பொருள். இப்ப இந்த அறிவு பொருள் உணர்த்த வேண்டும். யார் வந்து உணர்த்த முடியும்? வெளியே இருந்தா வந்து உணர்த்த முடியும். ஏன்னா ஆன்மா எங்க இருக்கு, அது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கும் அதுல அவ்வளவு ஒரு மயக்கம், உயிர் உண்டான்றதுலே ஒரு மயக்கம். 3ஆம் சூத்திரம் அவ்வளவு அழகா சொல்லு, 7 பேரை பட்டியல் போட்டு ஒவ்வொன்னா மறுத்து 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 தரும். சூத்திர அனுபவம் ஒரு 1.25 அடிதான். அதுல அவ்வளவு பேரை அவ்வளவு அழகா மறுத்து, அதாவது விஞ்ஞான போத மாதிரி ஒரு நூலை பார்க்க முடியாது. ஆனா உணர்றது ரொம்ப கஷ்டம். முதல் நிலையிலாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் மீண்டும் மீண்டும் கேட்க 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 கொஞ்சம் அறிவு விளக்கம் வரும். அப்புறம் திரும்ப 4ஆம் சூத்திரத்துல அந்த ஆன்மாவுக்கு இலக்கணத்தை சொல்லி, பசு உண்டு அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த பசுவுக்கு இலக்கணம் சொல்லி, அப்ப இந்த ஆன்மா ஒரு அறிவு பொருள்.
உயிர் பொருள், அறிவு பொருள். அப்ப இந்த அறிவுக்கு விளக்கம் தருவது யார்? சுட்டறிவு, சிற்றறிவுனா விளக்கம் தருவது யார்? வெளியே இருந்தா வர முடியும்? அந்த அறிவுக்குள்ளேயே இருந்து செலுத்தும் ஒரு பொருள். இதுதான் ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. இந்த வார்த்தை யாருக்கு போய் முழுமையாக உணர்தல், என்னை செலுத்தும் பொருள் என்னிடம் ஒன்று உள்ளது அப்படின்னு உணர்றோமோ, இந்த உணர்வு முதல்ல வரணும். என்னை செலுத்தும் பொருள் என்னிடம் ஒன்று உள்ளது, அது எண்ணின் மேலான பேரறிவு. நான் ஆன்மா, அது பரமான்மா. நான் சுதந்திரம் இல்லாத கட்டப்பட்டவன், அது சுதந்திர தன்மை உடையது. நான் சிற்றறிவு, உணர்த்தும் போதும் இந்த கருவிகரணங்களால் சுட்டி அறியப்படும் அறிவாக, சுட்டறிவாக, சிற்றறிவாக இருக்கும் பொருள், அது பேரறிவு பொருள். நான் இயல்பாகவே பாசங்களோடு கூடியவன், அது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய அமலன், விமலன் என்றெல்லாம் அவனுக்கு பெயர். அந்த பேரறிவு பொருள் என்னை செலுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தைய ஆழமா மனதுக்குள்ள பதிய வச்சு, ஒரு பேரறிவு பொருள் எனக்குள் இருக்கிறது, என்னை செலுத்தி கொண்டு என்னையில இருந்து இருக்குது. என்னைக்கு வந்துச்சு அப்படின்னாலே இதுக்கு ஒரு டேட் போட்டுடலாம். எதுக்கெல்லாம் டேட் போடுறோமோ, வர்றதுக்கு டேட் போட்டா போறதுக்கு டேட் போட்டோம். அப்ப இதுக்கு வர்ற டேட்டு இல்ல, போற டேட்டு. என்று ஆன்மா உள்ளதோ அன்றைக்கு இந்த பொருளும் உண்டு. இதுக்கு பேர் தான் சைவ சித்தாந்தத்துல நித்த பொருள், என்றும் உள்ள பொருள், அநாதி. இத்தனை வார்த்தைகள் இதுக்குதான். என்றும் உள்ள பொருள், நித்த பொருள், அநாதி. அப்ப என்றைக்கு ஆன்மா உள்ளதோ அன்றைக்கு இந்த பரம்பொருளும் அந்த உயிருடைய அறிவையே தனக்கு இருப்பிடமாக கொண்டு இருந்து இதை செய்யும். இந்த உயிரை, இந்த உயிர் முதல்ல இருக்கும்போது ஒண்ணுமே அறியாமையில, இப்ப இந்த திருப்பள்ளி எழுச்சிதான் நம்ம பார்க்க போறோம். திருப்பள்ளி எழுச்சிதான் பார்க்க போறோம். ஹைலைட்டான ஒரு பதிகம், 20வது பதிகம்னா திருப்பள்ளி எழுச்சிதான். அதுல கூட அதுக்கு கீழே ஒரு வார்த்தை இருக்கும். திருவாசகம் புக்கு இருக்கவங்க பாருங்க, அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பிராக்கெட்டுக்குள்ள போட்டுப்பாங்கன்னு கீழே போட்டுப்பாங்க, திரோதான சுத்தி அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க திருவாசகம் படிக்கும் போது டகடன்னு படிச்சுட்டு போங்க, அது ஒரு நுட்பம். ஆனா அந்த மேல இருக்க ஹெட்லைன் என்னன்னு முதல்ல படிங்க. ஒரு 2 தடவை 3 தடவை படிங்க, அதே நிறைய பொருளை உணர்த்தும். அதுக்கு அடியில ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அத 100 தடவை படி. 2 தடவை 3 தடவை 100 தடவை, அதை ஒரு 3 தடவை படிச்சீங்கன்னா இத 100 தடவைக்கு மேல. ஏன்னா இதுதான் கருத்து. இந்த கருத்து தான் இந்த பதிகத்துல இருக்க பொருள். ஆழமான கருத்து, அதை உணர வேண்டும். அப்ப உயிர்களாகிய நாம் கேவல நிலையிலே ஒன்றையும் அறிய முடியாமல் உயிர் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஆணவமலம் என்பது இருளான தன்மை கொண்டது, அறியாமையை செய்வது. எதுக்கு? உயிர்களுக்கு. உயிருடைய அறிவைத்தானே பந்தித்துக் கொண்டு அறியாமையை செய்து கொண்டு, இப்படிப்பட்ட உயிர்களை அறியாமையிலிருந்து நீக்கி இருளிலிருந்து விலக்கி மேலான இந்த ஒளிப்பொருளாகிய உயிர் தான் ஒரு ஒளி, தான் ஒரு அறிவு என்பதை உணர வைத்து தானா உணர முடியாது. அப்ப இந்த ஒரு விளக்கம் ஒருத்தர் ஏத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாருங்க. அது போல ஒரு ஆச்சான், ஒரு குரு வந்து இந்த உயிர் நீ ஒரு அறிவு என்பதை தான் 8ஆம் சூத்திரம். நீ ஒரு ராஜா விட்டு பிள்ளைப்பா, இப்படி வந்து கிடக்கிறையே, எப்படி சுகபோகங்கள்ல இருந்து இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்கலாமா என்று உணர்த்திய போது முதல்ல அறியா சின்ன குழந்தையா இருக்கும்போது உணரல. வளர 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 அதனுடைய பக்குவம் வர 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 உணர்ந்தது.
இப்ப பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் திருப்பள்ளி எழுச்சி, பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் திருவாசம். 8ஆம் திருமுறையும் குரு குரு வருவதை எடுத்துரைக்கும் அருமையான ஒரு நூல் இந்த திருவாசம். அப்ப யாருக்கு குரு வருவார்? பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தான் குரு. எங்க இருந்து வருவார்? அந்த உயிரின் அறிவிலே இதுகாரும் உயிருக்கு உயிராக மறைந்திருந்த ஒளி அப்படியே வெளிப்பட்டு தோன்றுகிறது. இதுகாரும் மறைந்திருந்தது. என்னங்க இப்படி இவ்வளவு பெரிய ஒளி போய் மறைஞ்சிருக்க முடியும் அப்படின்னா அது ஒளியாத்தான் இருக்கு. நாம அத உணர, நாம தான் உணர. நீங்க இப்படி வச்சு பார்ப்போம். அது ஒளினா வெளிப்பட்டிருக்குமே அப்படின்னா அந்த ஒளி வெளிப்பட்டுட்டேதான் இருக்கு. ஆனா இந்த கண் ஒரு கண்ல புற விழுந்துட்டு, ஒருத்தனுக்கு கண்ல புற விழுந்துட்டு, உரை விழுந்த கண்ணோடு நல்ல வெளிச்சம் சூரிய வெளிச்சத்துலதான் இருக்கான். சொல்ல சூரிய மத்தியானமே வச்சுக்கோங்களேன், ஒரு 11 12 மணிக்கு இருக்கான் சூரிய வெளிச்சம். ஆனாலும் முன்னாடி இருக்க பொருள் தெரியல, நல்ல வெளிச்சம் விழுகுது. ஆனா கண்ணுல குற்றம் இருக்கிறதே. இந்த கண்ணுல இருக்க குற்றம் எப்பொழுது நீங்குகிறதோ அப்போது முன்னாடி இருக்கிற பொருள் தெளிவாக தெரியும். இதே போல உயிருடைய அறிவில் இருக்கும் குற்றம், இந்த குற்றம் தான் இருள். இந்த இருள் தான் நீக்கப்பட வேண்டும். இந்த இருள் நீக்கம்தான் திருப்பள்ளி எழுச்சியாக திரோதான, அதுல போட்டிருக்கு பாருங்க, திரோதானம் என்றால் மறைப்பு, திரோதான சுத்தி. அப்ப மறைப்பு நீங்குதல். எந்த மறைப்பு? உயிருடைய அறிவுல இருக்கக்கூடிய மறைப்பு நீங்குதல். அப்ப மறைப்பு நீங்க நீங்க இருள் விலக 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 அப்படியே சூரிய ஒளியானது பிரகாசிப்பது போல இந்த ஆன்மாக்களுக்கு பக்குவம் வர வர வர, அந்த பக்குவம் எப்படி வரும்? நேற்று கூட நம்ம சித்தியார்ல படிச்சோம். முதல்ல நூல் அறிவு, நூல்கள் மூலமாக, அதுலயும் ஒவ்வொரு சமயம் புக்கு எத்தனையோ சமயங்கள்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணி இது என்ன இது என்ன இது என்ன இது ஏன் இது ஏன் இப்படியெல்லாம் ஆராய்ச்சியை முடிச்சு கடைசியா கொண்டு வந்து சைவத்துல போட்டு சிவத்தை வழிபாடு, அந்த சிவத்தை வழிபாடு செய்பவர்களே எத்தனையோ வகை. அதுலயும் இந்த சித்தாந்தமாம் இந்த பகுதியை படிக்க ஆரம்பித்த போது ஒரு தெளிவு வர 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 இப்பதான் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சித்தாந்தம் தான் நமக்கு மிக தெளிந்த முடிந்த முடிவுனா இதுக்கு மேல ஒரு முடிவு கிடைக்கும். அந்த தெளிவு எதில் தெளிவு? அறிவில், உயிர் அறிவில். இவ்வளவு நாள் மனசு குழப்பம். அப்படி ஒரு, ஏன் இப்படி வந்தது, எதுக்கு வந்தது, அப்படியே திகைச்சு போய் இருக்குது. இப்ப கூட இந்த சுசிலாமா சொன்னாங்க ரொம்ப அழகா, இந்த ஜாதகத்துல எனக்கு நம்பிக்கை, ஜாதகம் உண்மைதாங்க, ஜாதகம் உண்மை, அதையெல்லாம் ஒதுக்காதீங்க, அது இருக்கட்டும், அது அது பாட்டு இருக்கட்டும். ஏன்னா வேதங்கள் உண்மை, இறைவனால் தரப்பட்டது 4 வேதங்கள், அதனுடைய அங்கம் 6, அதுல ஜோதிடம் உண்மை. ஆனா ஜோதிடத்தை கணிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க சரியா இருக்கணும். சரி, அதுதான் சரியாவே கணிக்கட்டுமே, சரியாவே கணிக்கட்டும். கணிச்சு கட்டை போட்டு தந்துட்டாங்க. ஏன்னா இந்த ஆன்மாக்களாகிய உயிர்களாகிய நமக்கு உடம்பு தரப்பட்டது, இறைவனால் தரப்பட்டது. அந்த உடம்பு தரும் போதே இந்த உடம்பு எதனால வந்ததுன்னு பார்த்திருக்கோம். மாயையின் காரியம் வினைக்கு ஈடாகும். அவரவர் வினை வழி அவரவர் வந்த. அப்ப நான் செய்த வினைய இந்த மாயையின் காரியமாக உடலோடு கூடி நான் அனுபவிக்கணும். அதுதான் இறைவனுடைய திட்டம். எல்லாம் ஸ்கெட்ச் போட்டுதான் அனுப்புறாரு சுவாமி. இந்த உடம்பு இவ்வளவு காலம், இந்த காலத்தில் இந்த இன்பம், இந்த காலத்தில் இந்த துன்பம், இந்த துன்பம் வரும்போது ஒரு தெளிவு, அந்த தெளிவோடு வெளியே வரும்போது இறைவனை உணர்தல். இதெல்லாம் ஸ்கெட்ச்ல வருதுங்க, நமக்கு புரியல. சனி தேசை நிறைய பேரு மயங்கி நிற்பாங்க. ஐயோ 7.5 வருஷம் எப்படி போதோ தெரியல, ஏன் தான் இந்த கஷ்டம் வந்து, ஒரு கஷ்டம் இல்ல, ஏன் மனசு இந்த பாடுபடுது?
எனக்கு ஏன் இந்த கஷ்டம் இப்படி எல்லாம் மாறி 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 மனதுக்குள்ள குழப்பமும் போராட்டமும் உடல்ல வர்ற துன்பமும் உறவுகளால வர்ற துன்பமும் நல்லா இருக்கிற உறவுகளே நின்று போகுங்க அந்த நேரம். ஏன் எதுக்குன்னே தெரியாது. இதெல்லாம் சனிதேசியோடைய ஆட்டம். எதுக்கு தெரியுமா? சனிக்காரகன் ஞானக்காரன். நமக்கெல்லாம் ஞானத்தை தரும் நேரம் அந்த சனி. 7:30 சனி முடியும் போது ஒரு ஜெயிலுக்குள்ள ஒருத்தனை போட்டு வெளியே வரும்போது நல்ல ஒரு பக்குவமா வெளியே வருவாங்க. எல்லாரும் இல்ல, ஒரு சிலர். அது அந்த காலகட்டத்தை போல துன்பத்தில் துவண்டு துவண்டு உண்மை எது பொய் எது என்று உணர்ந்து அந்த காலம் முடியும் போது தெளிந்த உணர்வு நமக்கெல்லாம் வரும். அப்ப சாமியுடைய கணக்கு எவ்வளவு கரெக்டா போடுற ஜாதகம். அப்ப உண்மைதானே? ஜாதகம் உண்மைதான். நம்ம அவ்வளவுதான் பேசினாலும் ஜாதகம் அது நம்ம வினைக்கு ஈடாதான். ஆனா நமக்கு ஒரு பக்குவ நிலை வருவதை உள்ளிருந்து கணித்த இறைவன் இந்த காலகட்டத்தில இந்த உறவுகளை நீக்கி இந்த உறவுகளை கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் இந்த திசையில நடக்கும். சனி தேசியை கூட விடுங்க, இந்த கேது திசைன்னு ஒண்ணு வரும். கேதுக்காரகன் ஞானக்காரன். இப்பவும் நிறைய ஆதீனங்களாக இருப்பவர்கள், நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாக்களாக இருப்பவர்கள்லாம் ஒரு மாற்றம், டைவர்ஷன். அது முதல்ல இருந்தே வர்றவங்க ஒரு சிலர், அது ரொம்ப பக்குவம். ஒரு சிலர் மாறக்கூடிய அந்த மாறுதல் என்பது இந்த கேது திசையில தான், கேது திசையில நடக்கும். அத சுவாமியோடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். அப்படியே ஒரு பக்குவ நிலைக்கு அவர்கள் வருவார். மாறாத நிலையில மேலான இறை அருள் பெற்றவர்களாக நிறைய பேரை நினைப்பாங்க. அப்ப ஜாதகம் எல்லாம் இருக்கட்டும், துன்பம் எல்லாம் வரட்டும். துன்பம் வந்த போதும் இது என்னுடைய நினைவினால் இறைவனால் எனக்கு ஊட்டப்படுகிறது என்ற உணர்வு எப்ப வரும்னா இந்த சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களையும் ஆழமாக பொருள் உணர்ந்து படிக்கும் போது அப்ப துன்ப வருமானம் வர. இறைவா, நான் செய்யும் போது நல்லாதான் செஞ்சிருப்பேன் துன்பத்தை, இன்னைக்கு அதுக்கு பலன் வரும்போது என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். இதுவும் என்னால் வந்தது, இதுவும் உன்னால் தீரும், இதுவும் என்னால் வந்தது உன்னால் தீரும் என்ற உணர்வை எனக்கு தா என்று சிக்கன இறைவனை பிடித்தால் அந்த இறைவன் அந்த வர்ற துன்பத்தை அவர் இதை மணிக்கவாசகர் எவ்வளவு அழகா நமக்கு அதனாலதான் திருவாசகம் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த வார்த்தைகள்லாம் நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நம்ம கஷ்டப்படுறப்ப நமக்கு ஆறுதல் சொல்லி தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தைகள். நிறைய பேர் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவத்தினால்தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறேன். அனுபவம் தான் பேசு, படிச்சு பேசுறதெல்லாம் இல்ல, அனுபவம் தான் பேசு. ஏன்னா திருவாசகம் தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு டைவர்ஷன் மாதிரி. ஒரு அம்மா சொல்லுவாங்க, வயசு அவங்களுக்கு எல்லாம் அப்பமே 70 கடந்தது, இப்பவுமே இருக்கிறாங்க. அவங்க 90 வயசு கிட்ட இருக்கிறாங்க. அப்போ திருவாசகத்தை படிச்சு ஒப்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் 70 வயசு இருக்கும். திருவாசகம் படிச்சு பாராம ஒப்பிக்கணும். நம்ம இந்த வயசுல 40 45 வயசுல இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நான் நினைப்பேன். அப்ப சொன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன எப்ப பாரு படிச்சுட்டே இருந்தாதாம ஒப்பிக்க முடியும், இந்த வயசுல மண்டையிலையா அப்படின்னு சொன்னா, எப்பவும் படிக்கன்னு சொல்லாதம்மா. திருவாசகம் என்பது மூச்சாக விடும் மூச்சா. நம்ம மூச்செல்லாம் திருவாசகம் மூச்சா இருக்கணும் பாருங்க. அப்படியே எனக்கு இந்த வார்த்தை ஓடி அப்படி அடிச்ச மாதிரி ஆழமா பதிச்ச மாதிரி இன்னைக்கும். அப்ப திருவாசகம் என்பது படிக்கிற நூல் அல்ல, நாம் விடும் மூச்சுதான் திருவாசகம். அந்த உணர்வு நமக்கெல்லாம் வரணும். வந்தால்தான் பக்குவ நிலை. இந்த பக்குவம் தான் திருப்பள்ளி எழுச்சியார். இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசர்கள் போர்க்களத்துக்கு போவாங்க. போர்க்களத்துல ஒரு டென்ட் போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நூல்கள்ல படிக்கிறோம். நம்ம நேர்ல பார்க்கல, நூல்கள்ல படிக்கிறோம். பாசறை அப்படிம்பாங்க. இந்த முருகாற்றுப்படை கூட ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னும் போது 6 படை வீடு அப்படின்லாம் கூட போட்டிருக்காங்க. அது எந்த அளவு நமக்கு தெரியாது. நக்கீரருடைய வரலாறு நமக்கு தெரியும், அதுல பாடுனான்றது நமக்கு. ஆனா அரசர்கள் அந்த காலத்துல போர் புரிய போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல முகாமிட்டு தன்னுடைய வீரர்களோடு அது அவரவர்கள் தங்குறதுக்கு ஒரு போட்டு
இருப்பாங்க. இருக்கும்போது ராஜா வந்து ரொம்ப பாதுகாப்பாக சுற்றி சூழ படை வீரர்கள் இருக்க ராஜாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து இருப்பாங்க. இப்ப இந்த ராஜா மறுநாள், இப்ப அந்த காலத்துல எல்லாம் போர் தர்மம்னு இருந்தது. ராத்திரி போய் போர் புரியக்கூடாது, பெண்கள்கிட்ட போர் புரியக்கூடாது, இப்படி எல்லாம் ஒரு நிறைய தர்மங்கள் இருக்கு. அது மகாபாரதத்துல எல்லாம் பார்க்கலாம். இப்ப இந்த ராத்திரி நேரத்துல கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக மன்னன் வருவான். வந்தா நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், அதுல அந்த ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய மன்னன், அப்படி சுறுசுறுப்பா இதையே தோய்ந்து இருக்க மன்னன் தூங்க மாட்டான், அப்படியே யோசிச்சுட்டே இருப்பான். ஆனா சில மன்னர்கள் நம்ம உடம்பு தாங்க, தூங்கிடும், நல்லா தூங்கிடும். இப்படிப்பட்ட தன் நிலைமை மறந்து, அதாவது நாளைக்கு காலையிலேயே போகணும், போருக்கு போகணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும், ஆயத்தம் பண்ணணும், இதையெல்லாம் நினைக்காம உறங்கிக்கிட்டு இருக்கானே மன்னன், இவனை எழுப்ப வேண்டும் என்று சூதர்கள் என்பவர்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க. அவங்க பேரு சூதர்கள். இது இங்க நூலில் கொடுக்கப்பட்டது. இது சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களை இப்படி மன்னனை எழுப்புவதற்காக அந்த மன்னனுடைய மூதாதையர்கள் அவங்க பெருமைகளை எல்லாம் பற்றி, உன்னுடைய பாட்டனார், என்னுடைய அப்பா எப்படியெல்லாம் போர் புரிஞ்சு எப்படியெல்லாம் வந்தவர், நீ இன்னும் உறங்கி கிடக்கிறாயே, எழுந்து கொள், அல்லது இவனுடைய பெருமையை, நீ அந்த இடத்துல படைக்கு போகும்போது நீ இவ்வளவு பெருமையோடு போர் புரிந்தாயே, இப்போது உறங்கி கிடக்கிறாயே என்று இந்த புகழை எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை செய்ய போறோம்னு வைங்களேன், சாதாரணமா உலகில ஒரு வேலை அப்படின்னும் போது முன்ன தடவை செஞ்ச வேலை ரொம்ப அருமையா எல்லாரும் நம்மளை பாராட்டுனாங்க, இந்த தடவை அதை விட மேலா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள எழுகிறத நம்மை சேர்ந்தவர்கள், அக்கா நீங்க போன தடவை அப்படி செஞ்சீங்க தெரியுமா, இந்த தடவை அதை விட மேலா இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு செயலுக்கு நம்ம எந்திரிக்கும் போது நம் உடன் இருப்பவர்கள் நம்மை ஆற்றுப்படுத்தினார். ஆகா, அப்படியே உள்ளத்துக்குள்ள ஒரு எழுச்சி, அந்த எழுச்சியினால் அந்த வேலை மிக மிக சுலபமாக, மிக மிக உன்னதமாக முடியும். இது வந்து சைக்காலஜிக்கலா எல்லாருக்குமே இது தெரியும், எல்லாருக்குமே. அதனாலதான் எந்த வேலை செய்யும் போது உற்சாகமாக எழுந்து கொள்ளுங்கள், முன்பு செய்ததை காட்டிலும் இந்த தடவை நல்லா செய்யணும்ன்ற உணர்வு வரும். இப்படியெல்லாம் நமக்கு அந்த உணர்வு தான் அடுத்த வேலைகளை நமக்கு நன்றாக செய்யும். இது சாதாரணமா சொல்லக்கூடிய, இங்கு இந்த மன்னனை எழுப்புதல் அப்படின்றதுலயும் அந்த உத்தி தான் கையாளப்பட்டது. அப்ப அந்த மன்னனுடைய பெருமைகளை, அவருடைய பட்டனார் பெருமைகளை இதையெல்லாம் சொல்லி எழுந்து கொள் அப்படின்றது. அது அந்த காலையில நேரம், எழ வேண்டிய நேரம் எது என்பதையும் இங்க கொடுத்திருக்காங்க. சூரியன் உதிப்பதற்கு 5 நாழிகைக்கு முந்தி, நாழிகை அப்படின் போது 22 நிமிடம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்ப 5 நாழிகைன்னா எவ்வளவு கணக்கு போட்டுக்கோங்க. அப்ப எவ்வளவு நேரத்துக்கு நம்ம சூரியன் இப்போ 5:45 ஒரு 6 மணியே வச்சுக்கோங்க, 6 மணிக்கு வெளியே வருது. அப்ப அதுல இருந்து 5 நாழிகைக்கு முந்திய காலம் வைகறை பொழுது. இந்த வைகறை பொழுதில் அவனுடைய வீரம், பராக்கிரம், அவருடைய குலப்பெருமை எல்லாவற்றையும் சொல்லி அந்த சூதர்கள், இன்றைக்கு நீ முழு முயற்சியுடன் இப்படி செயல்பட்டால் உனக்குத்தான் வெற்றி, வெற்றியை நினைந்து கொண்டு எழுந்து கொள் என்பது போல அங்கே வைகரையில் சூதர்களால் பாடப்படுவது அப்படின்னு அந்த சங்க நூல்களை தான் எடுத்து, இந்த பாசறையில் மட்டும்தான் இல்லை, அடுத்து அடுத்து இந்த அரண்மனையிலும் அதிகாலையில் எழும்போது பாணர்கள், அங்க சூதர்கள் வந்தார்களா, இங்க வந்து பாணர்கள்னா நல்ல பன்னிசையில் பாடக்கூடியவர்கள், இனிமையான குரலில் பாடக்கூடியவர்கள். அவர்கள் இந்த காலை நேரத்தின் இயல்புகள், அத பெருமைகள், இந்த காலையில எழுந்திருத்தல் அப்படின்றது மேலான ஒன்றுங்க. இப்ப சுசிலாமா சொன்னதுல இருந்து 5 மணினா எத்தனை பேர் எழுந்திருச்சு கேக்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இவ்வளவு பேர் வருவாங்களான்னு நினைச்சல, நல்லாவே நிறைய பேர், அது சகசிரநாமத்துக்குலாம் அவ்வளவு பேரு 5 மணி இப்ப எந்திரிக்க பழகிட்டோம்னு எந்திரிச்சிடலாம். ஆனா இந்த காலையில எழுவதை
ஒரு பழக்கமாக கொண்டால் அது மேலான நன்மைகளை நமக்கு தெரியும். நமக்கு தெரியல அந்த பாசிட்டிவ் உணர்வுகள் அப்படிம்பாங்க. அது அந்த உயிருடைய அறிவிலையும் இந்த உடலிலும் வர 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 நம்முடைய செயல்கள் எல்லாம் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாகும். அது இந்த காலை நேரத்துல செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் மேலான உணர்வை நமக்கு தரும். அந்த நேரத்துல நம்முடைய உணர்வுகளே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதையெல்லாம் நம்ம உணரலாம். அது போல இந்த வைகறை பொழுது, அந்த காலம், அதனுடைய இயல்புகள், இதையெல்லாம் இந்த பாணர்கள் எடுத்து சொல்லி, இந்த பாரு காலையில நேரத்துல வண்டினங்கள்லாம் என்ன ஒரு அழகா ரீங்காரம் பண்ணிட்டு அந்த நேரம் ஓடி வருது பார். இந்த பறவை கூட்டங்கள், சிறு சிறு பறவை கூட்டங்கள், இந்த பாட்டுல எல்லாம் இனிமே அததான் வரப்போகுது. திருப்பள்ளி எழுச்சியில பறவை கூட்டங்கள் அழகா சப்தம் எழுப்பி கொண்டு ஓடி வருது பார். இந்த மலர்கள், செடிகள், மரங்கள், இவற்றில் உள்ள மலர்கள் எல்லாம் அப்படியே அழகா மொட்டுக்களாக இருந்து இந்த காலை நேரத்துல அது ஒவ்வொரு இதழாக பிரித்து அதனுடைய மனத்தை வெளிக்கொண்டு வரும் நேரம். அந்த இதழ் பிரிய பிரியத்தானே அதனுடைய மனம் வெளியே வருது. உள்ள இருக்கிற தேன் பிழிச்சு வெளியே வர்ற நேரம். இதெல்லாம் இந்த காலையில நேரத்துல அப்ப இத்தனை உயிரினங்களும், வண்டினங்கள், பறவை இனங்கள், இந்த தாவரங்கள், இவைகளெல்லாம் உயிரினங்கள். இவைகளெல்லாம் அதிகாலையில் விழித்து கொண்டு அதனுடைய இன்பத்தை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்க நீ உறங்குவதா என்பது போல இந்த பாணர்கள் எழுப்புவார். அந்த அரசர்களை எழுப்புவார். இதெல்லாம் அந்த காலத்துல நிகழ்ந்தது. இந்த காலத்துல இருக்கானா? இந்த காலத்துல இருக்குது, நிறைய இருக்கும். என்ன காலையில நம்ம அலாரம்னு ஒண்ணு வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அது சில பாட்டு பாடும், சில நேரம் எழுப்பும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வச்சுக்கிடுவாங்க. அது மாதிரி வச்சுக்கிடுவோமே. அவங்க பாட்டு பாடுறாங்கன்னா இது நமக்கு சத்தம் கொடுத்து எந்திரிச்சுப்போ எந்திரிச்சு நம்ம அது மண்டையில ஒரு தட்டு தட்டிட்டு திரும்ப நம்முடைய தூக்கத்தை தொடரக்கூடிய. ஆனா எழக்கூடியது அந்த அலாரமே இல்லாம எழக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அதிகாலை எழுதல், துயில் எழுப்புதல், அதுலயும் பாருங்க துயில் எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் இங்கே திருப்பள்ளி எழுச்சியாக, திரோதான சுத்தியாக. இது உலகியல் ஒண்ணு, அருளியல் ஒண்ணு. இந்த ரெண்டு வகையிலையும் நம்ம வச்சு இதையெல்லாம் பார்க்கணும். அப்ப திரோதான சுத்தி அப்படின்னு அங்க போட்டிருக்கு அந்த திருப்பள்ளி எழுச்சியில. அப்ப திரோதானம், அப்ப திரோதானம் என்றால் மறைப்பு, மறைப்பு ஆற்றல். இந்த மறைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, உயிர்கள் ஒரு அறிவு பொருள். நம்ம அப்பதே பார்த்தா அறிவுனாலே ஒளி பொருள் தான், ஒளி. இந்த ஒளியை மறைத்து கொண்டிருக்கும் ஒரு இருள், மறைத்து கொண்டிருக்கும் ஒரு இருள். அதுதான் இங்க திரோதானமாக, மறைப்பாக இந்த மலம். அதுக்கு பேர் தான் ஆணவ மலம். ஆணவம் என்ன? நம்ம உலகியல்ல சொல்லக்கூடிய செருக்கு அப்படிப்போம். அது அல்ல, அறியாமை, அறியாமல் செய்தல் அப்படின்றது. அப்ப நம்ம அறியல, அறியாததுக்கு காரணம் இந்த மலம், இருள். இருளான ஒரு இடத்துல ஏதாவது பொருள் இருந்தா தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த இடத்துல இருள் என்பது மறைத்து கொண்டு இருக்கிற. அப்ப அந்த இருள் நீங்கினால் அந்த பொருள் தெரியும். உயிருடைய அறிவிலே இருக்கும் ஒரு பொருள். எந்த பொருள்? ஒளிர்விடும், தானாக ஒளிர்விடும் ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் உயிர், அதுவும் பொருள் தான். இந்த மூன்று பொருளைத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக. அப்ப மேலான தானாக ஒளிரும் ஒரு பொருள், அந்த பொருள் எங்க இருக்கிறது? இந்த உயிர் என்ற பொருள், இதுவும் ஒளிப்பொருள் தான். ஆனால் நீங்க ஏற்றி வைத்தால் ஏற்றும் எரியக்கூடிய விளக்கு போல இருக்கும் அறிவு பொருள், அதற்குள்ளே இருக்கும் பொருள். அப்ப இது பேரறிவு பொருள், இது சிற்றறிவு பொருள். இதை மறைத்து கொண்டிருக்கும் மலம், இதுதான் திரோதானம். இந்த திரோதானமாகிய மலம், இருள் நீங்க வேண்டும். அந்த நீக்குதல், அது தானா நீங்காது, நீக்குதல். அப்ப அந்த நீக்குதல் எப்பொழுது நிகழ்கிறது? யாரால் நிகழ்கிறது? இதுதான் கேள்வி. திருப்பள்ளி எழுச்சி என்பது
இப்ப ராஜாவ எழுப்புறதுக்கு இங்க சூதர்கள் இங்க பாணர்கள் வந்தார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லி வந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம உயிர்ல இருக்கக்கூடிய இந்த அறிவு மிளற வேண்டும். உயிர் உணர வேண்டும். எதை உணர வேண்டும்? உள்ள இருக்க பொருளை உணர வேண்டும். உள்ளே இருக்க பெறும் பொருள் அரும்பொருள், மேலான ஒளிப்பொருள். அந்த பொருளை உணர முடியாமல் இருக்கக்கூடிய இந்த மலம், மறைத்து கொண்டிருக்கும் மலம் திரோதானம். அந்த திரோதானமாகி அந்த மறைப்பை நீக்குதல் திரோதான சுத்தி. அந்த திரோதான சுத்தி, அதுக்குதான் இங்க பழைய புராணத்திலே ஏர்மருவு திருப்பள்ளி எழுச்சி பணி விடைபட்டு ஆர்வமுடன் ஆண்ட அரற்கு அன்பு செய்யும் இயல்பே. அந்த மலத்தை நீக்குதலுக்கு இது சொல்லப்பட்ட அந்த புராணம். அப்ப திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி என்ற அகத்திய சுத்திரம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. கேவல நிலை, சகல நிலை, இப்படி இருக்கக்கூடிய இந்த கேவலம் என்பது முழுமையான அறியாமையில் கிடக்கும் நிலை உயிர்களுக்கு. இப்படிப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் கருணையினால் அருளினால் கொஞ்சம் ஏதாவது செய்யணும், அறியாமையை நீக்க வேண்டும் என்பதற்காக உடல் கொடுத்து, அதுதான் சகலம். கலைகளோடு கலை, கலைகளோடு கூடிய இந்த உடல், இந்த உடல் வந்து இன்னொரு உடலும் கொடுக்கிறார். அதெல்லாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியில வருது. அப்படிப்பட்ட சகல நிலை, இந்த சகல நிலை மூலமாக மேலான சுத்த நிலையை அடைய, உடம்பை கொடுத்ததன் மூலமாக உடம்பு நீக்கப்பட வேண்டும். உடம்பு நீங்கினால்தான் மேலான ஆனந்தத்தை இந்த உயிர் பெற முடியும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக. அப்ப அந்த உணர்த்துதல் யார்? இறைவனுடைய அருள், கருணை. அதுதானே திருவருள், அதுதானே பறை. அந்த திருவருள், அந்த திருவருள் உதயமாகும் காலம்தான் திருப்பள்ளி எழுச்சி. உதயமாகும் காலம் அதிகாலை நேரத்துல நீங்க கீழ்வானத்துல சூரியன் இன்னும் வெளியே வந்து தெரியல, ஆனா கதிர்கள் அப்படியே கீழ்வானத்தில் பரவி வருகிறது. பிச்சப்பரி வானமாக தெரியும். அதுல கதிர்கள் எல்லாம் தெரியும். இன்னும் சூரியனை பார்க்கல. அதுக்கு முந்தி கதிர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கருமையான மேக கூட்டங்களாக, இருளாக, சில நேரம் மேக கூட்டமா இருக்கு, சில நேரம் இருளாவே இருக்கும். அந்த இருளை எல்லாம் போக்கும் தன்மை கொண்டது இந்த ஒளி கதிர்கள். இந்த ஒளி கதிர்களை போல திருவருள். இது யார்? அது இறைவனின் அந்த கருணையான குணம். அவன் குணி, இது குணம், இது திருவருள். அப்படியே ஒளி கற்றைகளை வீசி இருளை நீக்கி, இப்ப இந்த இருள் நீங்க ஆரம்பிக்கிற இந்த நேரம்தான் விடியற்காலை பொழுது. இதைத்தான் மார்கழி மாதம் என்று சொல்றார். அதனாலதான் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் திருவாசகம் பாடும்போது நிறைய பேரு திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவையெல்லாம் பாடக்கூடாது, அது மார்கழி மாசத்துக்கு தான் பாடும் அப்படின்னு ஒரு, அதான் ஞானமான பகுதியை கையில எடுத்தும் அஞ்ஞானம் நம்மளை விட்டு விலகல. நிறைய பேர் அப்படியெல்லாம் இருப்பாங்க. திருப்பள்ளி எழுச்சின்னா மார்கழி மாசம் இல்ல, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நொடியும் சொல்ல வேண்டும். ஏன்னா இறைவன் இதுகாரும் உள்ளே மறைந்து கிடக்கிறார். மறைந்திருக்கும் பொருளாகிய இறைவன் வெளிப்பட்டு வந்தால் ஒழிய நான் யார் என்பதும் எனக்கு தெரியாது. அந்த ஒளி கற்றைகளாகிய திருவருள், அந்த திருவருளே பறையாக வந்து ஒளிக்கற்றையாக வந்து வந்து இதுகாரும் மறைத்திருந்த இருளை நீக்குதல். இது திரோதான சுத்தி என்பதாக எவ்வளவு அழகாக சொல்ல இதுல அழகா நமக்கு தண்டபடி தேசிகர் ஐயா அழகா கொடுத்திருக்கிறார். திரோதான சுத்தி என்பது இதுவரை உயிர்களுக்கு மறைப்பினை அழித்து வினை போகங்களை நுகர்த்திய திரோதான சக்தி அருள் சக்தியாக வெளிப்படும் காலமே வைகறை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செயல். ஏன்னா
உடல் கொடுத்து உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்க வைக்கும் போது இறைவனுடைய குணமாகிய அந்த அருள் குணம் திரோதாயியாக மறைந்து நின்று செயல்பது, தன்னை மறைத்து கொண்டு உலக போகங்களை காட்டி அப்பமும் உயிர்களுக்கு இந்த இறைவனுடைய அருள், அந்த அருள் சக்தி திரோதாயியாக இருந்து உலக போகங்களை ஊட்டுவிக்கவில்லை என்றால் எதையும் அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க தெரியாது. அந்த திரோதாயியாக இருந்து அனுபவிக்க வைத்து 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 ஒரு பக்குவம் வரும் காலம். இப்ப திருவாதவூரர் 16 வயதில் அமைச்சராக வந்தார் என்று வரலாறு சொல்கிறது. 32 வயதில் இங்கு குதிரை வாங்குவதற்காக மன்னன் அனுப்புறான். அப்ப வந்தப்ப 32 வயது என்று சொல்வார். அந்த வயதில் குருவாக வந்தார். அப்ப 16 வருட காலம் இவர் அமைச்சரா இருந்திருக்கிறார். அமைச்சர் போகம்ன்றது எப்படிப்பட்ட போகம் பாருங்க. ஒரு அரசனுக்கு நிகராக எல்லா உலக போகங்களை அனுபவிக்கக்கூடியது. ஆனாலும் இவர் பக்குவம் பெற்றார். எதிலும் தோயாமல் இறை நினைவிலேயே இருக்கு. அதனால தான் இப்ப சரியான நேரத்தில் இங்கே வந்த போது, அந்த 32 வயது குதிரை வாங்க வந்த போது இறைவன் ஆட்கொண்டார். இத சிவபுராணத்துல சொல்றார். 32வது வரியில சொல்ற. எவ்வளவு ஒரு பொருத்தம் பாருங்க. மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று விடுச்சு. மெய்யே, அப்ப வந்தது மெய்ப்பொருள், உண்மை பொருள் என்பதை உணர்ந்து. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். இப்ப வந்தது ஞான ஆச்சாரியனாக வந்தது இறைவனே என்பதை உணர்ந்த தன்மை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்க. அப்ப இந்த நேரத்துல இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களை தனதாக்கி கொள்ளும் இறைவன் அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தகுந்தாற் போல உருவம் கொண்டு, சகலவக்க ஆன்மாக்களில் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு உருவம் கொண்டு வருதல். அது யாருக்கு எந்த நேரத்துல எப்படி வரணும்னு சாமிக்கு தெரியும். அந்த அளவிலே வந்து அவர்களை ஆட்கொள்ளுதல். இப்ப மாணிக்க வாசகர் என்ற பக்குவம் பெற்ற சகலவற்ற ஆன்மாவாகிய இவரை ஆட்கொள்ளுவதற்காக திருப்பெருந்துறையிலே ஒரு வயதான அந்தணன் கோலம் கொண்டு குருந்த மரத்தின் கீழாக இருந்து இங்கே வந்து ஆட்கொள்ள வந்த நேரம். அப்ப குரு வந்தாச்சு, இவருடைய குரு வந்துட்டாரு அப்படின்னா பக்குவம் பெற்ற ஆன்மா ஒரு இரும்பாக, இந்த குரு ஒரு காந்தமா. காந்தம் என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நம்ம அந்த காந்தத்துடைய தன்மை எவ்வளவு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கிற இரும்பு புறம் தன்மையப்படுத்தி. இதை இவருடைய பாடலை இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்பு உருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கழலினைகள் அப்படி. அப்ப இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தார். அந்த காந்தமான தன்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று வந்துட்டாரு. அப்ப அதற்குரிய செயல்பாடு. அப்ப இவர் எப்படி இருக்கிறார்? நல்ல பக்குவம் பெற்ற ஒரு இரும்பை போல இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு குளத்துல தாமரைப்பூ இருக்குன்னா நல்ல பக்குவம் பெற்ற ஒரு தாமரை மலர் பக்குவ நிலையில் அப்படி மேல வந்துரும். பக்குவம் இருக்கிற இல்லாத வரைக்கும் கீழே குனிஞ்சி தண்ணிக்குள்ள கிடக்கும். அப்புறம் நிமிர்ந்து மேல் நோக்கி வரும். அப்ப மேல் நோக்கி வந்து அந்த பக்குவம் பெற்ற தாமரையில சூரிய ஒளி கற்றை பட்ட மாத்திரத்துல இதழ அப்படி விரிச்சு தேன் குளிச்சு. இதை போல பக்குவம் பெற்ற ஆன்மாவாகிய இந்த மாணிக்க வாசகரை ஆட்கொள்ளும் வண்ணமாக வந்து ஆட்கொண்ட தன்மை. அதெல்லாம் ஒவ்வொரு பாடலையும் பார்க்கதான் இந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். இப்ப இந்த இடத்துல திருப்பள்ளி எழுச்சி இந்த 8ஆம் திருமுறை திருவாசகம் என்பதே குரு வந்து ஆட்கொண்ட முறைமை. அதுல சிவபுராணம் என்பது பாயிரமாக பாயிர செயல் வருவரு உரைத்தல். பின்னாடி என்னெல்லாம் வருதோ அத்தனையும் அங்க சொல்லப்பட்டது. இதுல முதல்ல எடுத்தாலுமே நமசிவாயம் வாழ்க, நமசிவாயம் என்பது நாமமாக
நமசிவாயம் என்பது மந்திரமாக, அதற்கு முதல்ல ஒரு வணக்கம் வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சார். அடுத்து நீங்க வரிசையா பாருங்க, நாதன் தாழ்வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, திருவடியத்தான். திருவடி முழுக்க முழுக்க திருவடி திருவடி. ஏன் திருவடினா திருவடி ஞானம்தான் திருவருள். அந்த ஞானம் மேலான அந்த திருவடி ஞானம், இந்த திருவடி ஞானம்தான் இந்த உயிர்களாகிய நம்மிடம் இருக்கும் அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய, அதாவது அந்த ஆணவமலை இருளை நீக்கும், இருளை நீக்கக்கூடிய ஒளியாக, அதுதான் இந்த திருவடி ஞானம் என்று. இந்த திருவடியை யார் உணர்கிறார்களோ ஞானமாக, ஒளியாக, மலராக, அதில் வழியும் அந்த தேனை பருகும் வண்டாக தம்மை உயிரத்தை கொண்டு, இதை வெளியிலே சொல்லுவர். அந்த திருவடி, இந்த திருவடியை உணர்ந்து கொண்டாலே மேலான முக்தி, திருவடி பேரு. திருவடி அடைந்தார்கள் அடியார்கள், அடியினை அடைந்து அழுது அடைந்த அன்பர். அந்த திருவடி ஞானம், இந்த திருவடிதான் இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்ச. பள்ளி எழுதல் அப்படின்னா அதிகாலை இந்த வைகறை பொழுதிலே இதோ இருள் விலக இருக்கிறது, இருள் விலகும் நீ எழுந்து கொள் என்பது போல இங்கே அருமையாக இன்னொரு வகையில அதுலயே இங்க நல்லா சொல்லியிருக்காங்க. கண்டமணி தேசியர் ஐயாருடைய வார்த்தை தான் பாருங்களேன். இது இந்த திருப்பள்ளி எழுச்சியுடைய பயன் என்னன்றத தெய்வ சேக்கலார் பெருமாள் நமக்கு சொல்றார். அது நாவுக்கரச நாயனாருடைய புராணத்திலையும் சொல்றார். நீரணிந்தார் அகத்திருளும் நிறைகங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியில் அப்படிம்பார். நீர் அணிந்தார் அகத்து இருளும் நிறை கங்குள் புறத்து இருளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சி. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அவருடைய நாவுக்கரச நாயனார் புராணத்துல அழகா சொல்லுவார், அதிகாலை நேரத்துல வந்தது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு அழகான ஒரு குறிப்பு அவர் கொடுக்கிறார் பாருங்க. அதாவது இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சக்தியின் ஆற்றலால், திரோதான சக்தியின் ஆற்றலால் தூங்கிய மணிவாசக பெருமானை சிவபெருமான் எழுப்ப, அவர் திருவருளோடு கூடி விளங்கும் போது இவரை வண்ணம் உய்ய கொண்டோமே என்ற கருணை பெருக்கால் இறைவன் கண்ணையர, எவ்வளவு ஒரு வார்த்தைகள் பாருங்களேன், இவரை ஆட்கொண்டோமே என்று இறைவன் கண்ணையர சிவபெருமானை மணிவாசக பெருமான் திருப்பள்ளியினின்று எழுந்தருள்க என்றும் கருதத்தோம். இதுல இப்படியும் கருத தோன்றுதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காரு. எவ்வளவு ஒரு இது இது நினைச்சு பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம திருப்பள்ளி எழுச்சின்னா நம்முடைய ஆன்மா ஆணவமலத்தால அப்படியே கட்டுண்டு கிடக்கு, இதுல இருந்து எழுப்புதல் ஒரு பக்கம் பண்ற ஆன்மாவுக்கு உள்ள இருந்து திருவருள் ஒளியோட வருது அப்படின்னு பார்க்க, அந்த இறைவனையே இங்கு திருவபெருமானை மணிவாசக பெருமான் திருப்பள்ளியில் நின்று எழுந்தருள்க என்றும் கருத தோன்றும் என்று அருமையா கொடுத்திருக்கார். இது எப்படி இருந்தாலும் உயிர்களாகிய நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த உயிர் அறிவு பொருள், அந்த அறிவிலே இருக்கும் மறைப்பு, ஆணவமலம், இருள்மலம், இதை நீக்குதல். இந்த நீக்குதல் என்பது அந்த திருவருள் ஒளியோடு கூடி வரும்போது அந்த நீக்கம் பெறும் அந்த நிலை, அந்த நிலைதான் அதிகாலை வைகறை பொழுதாக இங்கே. அதாவது உலகியல், இது அருளியல். அப்படியே இதையும் கொண்டு வந்து இதையும் கொண்டு வந்து அட்ட டைம்ல ரெண்டு காட்சியாக வைத்து பாருங்கள். அப்பொழுது ஏராளமான உண்மைகளை இறைவன் உள்வென்றார். எல்லாருக்கும் இதை காட்டிலும் இப்ப ஒரு வகையில நம்ம சொல்றோம்னா 1000 வகையில இறைவன் உங்களுக்கு உள்ளென்று உணர். இந்த பாடலுக்குள் நம்ம இப்ப போகலாம். உள்ள போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே. முதல்ல அங்க சிவபுராணத்துல ஆரம்பிச்ச போது நமசிவாயம் வாழ்க என்று ஆரம்பித்தார். இங்கேயும் போற்றி என்கிறார். இறைவனை போற்றுதல், வணங்குதல், வாழ்த்துதல் இதெல்லாம் உயிர்களுக்கு வேணும். ஏன்னா உயிர்களுக்கு இன்றைக்கு அதுக்கு நம்ம சொல்லும் போது
செய் நன்றி அறிதல். நேரத்தே நம்ம பார்த்தோம் கந்த புராணத்துல சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா செய் நன்றி. இறைவன் செய்கின்ற செய்யும் நன்றியை உணர்தல். ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா எப்பா சரியான நேரத்துல வந்து உதவி செஞ்சிருப்பா அப்படின்னு அவர்களை சதாகாலம் நினைத்து கொண்டிருப்பார். அப்படித்தான் இறைவனை இங்கே போற்றுகிறார். இது பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் வரும். எந்த ஆன்மா பக்குவம் பெற்று என்னுடைய செயல் யாதும் இல்லை, இது சைவ சித்தாந்தத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகவே உங்களுக்கு நம்முடைய செயல் எங்க போய் தேடி பாருங்கப்பா. நம்ம செயல் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த செயலாவது இருக்கான்னு ஒண்ணு தேடிப்பார். உயிர் அப்படிப்பட்ட மறைப்புல ஒண்ணும் தெரியாம இருக்கு. இந்த நேரத்துல ஒன்றையும் அறிய முடியாமல் உணர முடியாமல், ஆனா அறிவு பொருள் தான். அறிவு பொருளாக இருந்து உணராத நிலையில் அப்படியே முழுமையாக கவரப்பட்டு மலத்தால் கவரப்பட்டு கிடக்கும் இந்த உயிர்களுக்கு இறைவன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஒருத்தன் ரொம்ப வறுமையில வாடுறான், ரொம்ப கஷ்டம், ஒண்ணுமே கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, இருக்க வழி கிடையாது, என்ன செய்ய தயங்கி அப்படி தயக்கத்துல கண்ணீர் மல்க இருக்கும் போது ஒரு பெரியவர் வர்றார். இந்தப்பா ஒரு 1,00,000 ரூபாய் வச்சுக்கோ, இது முதலா போட்டு ஒரு தொழில் பண்ணு, நல்லா இரு, உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் காப்பாத்து அப்படின்னு ஒரு 1,00,000 ரூபாய கையில போறார். இவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இந்த நேரத்துல இத முதலா வச்சுக்கோ, இந்த முதல வச்சு ஒரு தொழில் பண்ணு, வியாபாரம் பண்ணு, அதன் மூலம் நீ வரக்கூடிய வருமானத்தை வச்சு நல்லா வாழ் அப்படின்னு சொல்ற ஒருத்தருக்கு அவ எத்தனை காலம் இருந்தாலும் கடமைப்பட்டவனாக நன்றி சொல்லக்கூடியவன் இருப்பானல்ல. இந்த உலகியல்ல இப்படி இருந்தா அருளியலில் உயிர்கள் கேவல நிலையில் ஒன்றையும் அறியாத அந்த நிலையிலே ஐயோ இந்த உயிர்கள் இப்படி கிடக்கின்றனவே, இந்த உயிர்களுக்கு இன்பத்தை தர வேண்டும். ஏன்னா அறிவு பொருள், அனுபவிக்கும் பொருள் இந்த உயிர். அந்த அனுபவம் இன்ப அனுபவமாக இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு கருணை பாரு, நினைச்சு பார்க்கவே ஆகா என்ன ஒரு கருணை இறைவனுடைய. அனுபவிக்க வேண்டும் எதை? இன்பத்தை, பேரின்பம் என்பதற்காக ஒரு முதல் கொடுக்கிறார். என்ன முதல் கொடுத்தார்னா இந்த இந்த மேல இருக்க உடம்பு ஒரு உடம்பு கொடுக்கிறார். அந்த உடம்புதான் குறியற்ற காயம். முதல் உடம்பு பனை இந்தியா, விதை இந்தியா, கால பீட்ச நியாயம் என்று சொல்றார். நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்கிறது, பனைதான் இத மணிக்கவாசகர் விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் வச்சுவாய். வித்து போட்டாதான் ஒரு விளைச்சல் வரும், அதாவது ஒரு செடி அல்லது ஒரு மரம் முளைக்கும். ஆனா வித்தே போடாம ஒரு விளைச்சலை தர்றது ஒன்ன தவிர யாருக்கு முடியாது. அது போல இங்கே உயிர்களாகிய ஆன்மாக்களுக்கு ஒரு உடல் கொடுக்கிறான் இறைவன். அந்த உடல் எது என்றால் குறியற்ற காயம். அட்ட என்றால் 8 உறுப்புகளோடு கூடிய காயம், உடம்பு. முதல் உடம்பு கொடுக்கப்பட்டது, முதல் கொடுக்கப்பட்டது, இந்த வாழ்க்கைக்கு முதல் கொடுக்கப்பட்டது. என்னுடைய உயிர் கிடைத்தர வேண்டும், இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கைக்கு முதல் கொடுத்த இறைவனே உனக்கு போற்றி போற்றி, என் வாழ் முதலாகிய பொருளே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாரு. முதல் வார்த்தை எதை சொல்றாரு? முதலாக வந்த பொருள், என் வாழ்க்கையின் முதலாக வந்த பொருள். அந்த புரியட்ட காயம்தான் இன்றைக்கு வெளியே அடுத்த நிலையில் உள்ள உடம்பு வருவதற்கு காரணம். அது காரண உடல் அப்படிமா. இது காரியம். இந்த அடுத்த வந்த உடம்பெல்லாம் காரிய உடல்கள். அதன் மூலமாக இந்த உடல் மேல இருக்கிறதெல்லாம் நீங்கும், அப்பப்பா போயிட்டு வருது, எத்தனையோ பிறவிகள் அப்படின்றோம். அதுக்கெல்லாம் காரணம் வினை, அதுக்கெல்லாம் காரணம் வினை. ஆனா வினையே வருவதற்கு முன்பாக ஒரு முதல், ஒரு உடல்,
அந்த கொடுத்தானே இறைவன் எதற்காக? இந்த உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக. அந்த இறைவன், அந்த இறைவனை போற்றி. அந்த உடம்பும் மாயையில இருந்து தான் கொடுத்தாங்க. அந்த மாயையின் காரியம்தான் அதுவும். ஆனா வினைக்கு இடா வரல. ஆனா மாயையின் காரியம்தான். 8 உறுப்புகளோட கூட. அப்ப அந்த மாயை ஜடப்பொருள் தானா செயல்படாது. அப்ப செயற்படுத்துபவன் யார்? உள்ளிருந்து செயல்படுத்துகிறார். போற்றி போற்றுகிறார் என் வாழ் முதலாகிய பொருள். இந்த உடம்ப கொடுத்ததோட நிக்கல நீ, அந்த உடம்புக்கு ஒரு செயல்பாட்டையும் உள்ளிருந்து செய்தாய்ப்பார் அருளாக. அது எப்படி? திரோதான திரோதானியா, திரோதான் மறைந்து நின்று செயல்படும் சக்தி, திரோதான சக்தி, மறைப்பு ஆற்றல். இறைவனுடைய ஆற்றல் தான் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஞானமே வடிவான பரம்பொருள் தன்னுடைய கிரியை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய அருள், இதன் மூலமாக உயிர்களுக்கு இன்றைக்கு செயல்பாட்டை தருகிறார். அந்த ஆற்றல் முதல் நிலையிலே இங்கே இப்ப ஆக்டிவேட் பண்ணுது. எப்படி ஆக்டிவேட் பண்ணுது? இந்த உயிர்களுக்கு உடல் கொடுத்தாச்சு. அந்த முதல் உடல் கொடுத்தாச்சு. அந்த முதல் உடலோடு பொருத்தி, இந்த உயிரை பொருத்தி, அப்ப அந்த ஆணவ மலத்தையும் செயல்படுத்தி, இந்த உடம்பையும் செயல்படுத்தி, ரெண்டையும் ஒன்றாக்கி இப்போது செயல்பாடுகள் ஆரம்பித்து விட்டன. மனம்னு ஒரு கருவியை கொடுத்தாங்க முதல்ல. இந்த மனம்தானே பற்றுதல், விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு தான் அடுத்த உடலுக்கு காரணமாகும். அப்ப அந்த மனம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுக்கு காரணம் இறைவனுடைய அந்த திரோதான சக்தி, மறைப்பாற்றல் தான். அதான் வாழ் முதல் கொடுத்துட்டார், உடம்ப கொடுத்தார். அந்த உடம்ப செயல்படுத்துதலையும் கொடுக்கிறார். செயல்பாட்டுக்கு உள்ள நின்று செய்றாரு. அப்ப வாழ் முதலாகிய பொருள் எவ்வளவு பெரிய உண்மையை கொண்டு வந்து வச்சிருக்காரு இந்த ஒரு வரியில பார்த்து. இதை நம்ம உணர்ந்துட்டாலே வாழ்க்கையில ஆகா, எந்த நிமிடம், அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க, எந்த ஒரு செயலுக்கும் நீதான் காரணம், நான் காரணம் அல்ல, எல்லாம் உன் செயலே அப்படின்ற உணர்வு நம்மகிட்ட மேலோங்கடும். இந்த நிலை வர வர வரதான் இறை அருள் அப்படியே ஒளிக்கற்றையாக வெளியிடுது. இதுதான் பக்குவம் பெற்ற ஆன்மா. இதை உணர்ந்தவர்கள் பக்குவம் பெற்றார். அவர் இந்த பக்குவ நிலை வந்ததால் இந்த வார்த்தையை வைக்கிறார். அப்படி அந்த திரோதான சக்தியாக, ஆற்றலாக வந்து இந்த மனம் இப்ப காரியப்பட்டு வருது. இந்த மனம் மாயையின் காரியம். அந்த மனமாகிய அந்த கரணங்கள் ஒன்று காரியப்படும் போது உள்ள இருக்க ஆணவம் அளவும் சேர்ந்து காரியப்படும். அப்ப அந்த அறியாமை இதுகாரும் முழு மறைப்பை செய்தது மனத்தோடு. அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு 3 உறுப்பையும் சேர்த்து விடுறாரு. மனம், புத்தி, அகங்கார, சித்தம் எல்லாம் கிடையாது. இந்த 3 அந்த கரணங்கள்ல இந்த 3 வருது. அப்ப இந்த 3ஓடைய சேரும் பொழுது இப்போது இந்த காரியம் எது வருது? இருப்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, இது நல்லாவே இருக்கு. இந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாம் வினைகளாக அடுத்த உடலுக்கு. அப்ப அடுத்தடுத்து ஏன் உடல் கொடுக்கணும் அப்படின்னா, அடுத்தடுத்து உடல்கள் வந்தால்தான் இந்த வினை அனுபவம் வர 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 இங்க உள்ள உயிருடைய அறிவை பற்றி கொண்டிருக்கே ஒரு இருள் மலம், அது தேய்தல். அது தேய அந்த இருள் நீங்க 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 உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக இருக்கும் ஒளிப்பொருளாகிய பேரொளி பிழம்பாகிய இறைவன் இப்போது வெளிப்பட்டு தோன்றுதல். அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. இந்த பாடல் அதுதான் முழுக்க. அதுல முதல் வார்த்தையாக, ஏன்னா இது பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுடைய வார்த்தைகள், அதனால எவ்வளவு அருமையாக வார்த்தைகளை சுருக்கி பொருளை ஏராளமாக பொதிந்து வைத்து கொடுத்தார்கள். இது அருளாளர்கள் இப்படிதான் பேசுவாங்க. அல்ல அருளினால் அனுபவப்பட்டு உணர்ந்து நின்ற இந்த ஆன்மா எடுத்து சொல்கிறார், போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே,
இதே அவ்வ பிராட்டி இதைத்தான் சொல்லியிருக்கா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் உனக்கு கலந்து நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றுந்தா. 4 பொருள் உனக்கு தானே, நீ எனக்கு 3 பொருள் தானா. அதுல அவ போறா பாருங்க, கோலம் செய். கோலம் கோலம் போடனா எது வரணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு புள்ளி வச்சா ஒரு புள்ளி வைக்கணும். கோடு போட்டா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து வரணும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்டே நீதான். கோலம் செய். இப்படி ஒரு கோலம் செய்தாயே, உடல் என்ற ஒரு கோலத்தை எனக்கு தந்தாயே. இந்த உடல் இல்லை என்றால் எதுவும் எனக்கு கிடையாது. இன்றைக்கு அறிவு விளக்கமே கிடையாது. இந்த உடலை கொடுத்து இந்த அறிவு விளக்கத்தை உள்ளிருந்து செய்கிறாயே, அந்த கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. அதுவும் ஆழமான அலங்கால் பட்ட ஒரு பாடல் அந்த பாடல். ஏன்னா அந்த பிராட்டியார் அவை பிராட்டியார் யோக நுட்பத்தில் சிறந்தவள். அதனால் அங்க அந்த வார்த்தையை வைத்தார். இப்ப அது பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த உள்ள உயிருக்கு உயிராக இருக்கும் இறைவனை அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். நாமும் காண வேண்டும் என்பதை வார்த்தை ஜாலமாக்கினார். அந்த வார்த்தையும் நம்முடைய உயிரினுடைய அறிவிலே பட்டு நம்மை கசிய வைக்க வேண்டும், அப்படியே உணர வைக்க வேண்டும், உருக வேண்டும் நாம் என்பதற்காக இந்த வார்த்தைகளை தந்தார். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்றார். உலர்ந்தது. உலர்ந்தது என்றால் அதிகாலை நேரத்திலே அப்படியே வானத்துல அந்த ஒளிக்கற்றைகள் வரும்போது எப்படி இந்த இதுகாரும் இருளாக இருந்த இந்த ஆகாயம், இருள் மயமாக இருந்த ஆகாயம் எவ்வளவு அழகாக சிக்க செவியது அழகாக தெரிகிறது. இவ்வளவு அழகான வானம் இவ்வளவு நேரம் இருண்டு போயிருந்ததே, ஒண்ணும் தெரியாம இருந்ததே. உலர்ந்தது. எது என்றால் பூங்கழல். பூங்கழல், பூ போன்ற என்னுடைய திருவடியை திருவடி தாமரை என்றுதான் சொல்வார். மலர் சேவடி, இந்த துக்கிய திருவடி, குஞ்சித பாதம், அந்த மலர் சேவடி, அந்த மலர்கின்ற சேவடி, நம்மை எல்லாம் எடுக்கும் சேவடி, இந்த இருளிலிருந்து நம்மை எடுக்கும் சேவடி. அது எப்படிப்பட்டதா? பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, இணை மலர் துணை மலர் கொண்டு எற்றி. இணை மலர், இணை மலர் என்றால் என்னுடைய திருவடி எப்படிப்பட்டது? 2 திருவடிகள். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகம், 12 திருக்கைகள். ஆனால் திருவடியோ சிற்றடியே என்பார். அருணகிரி பெருமான் ரொம்ப அழகா கந்தர் அழகா சிற்றடியே. 2 அடிதான், அது சின்ன அடிதான். ஏன்னா நாம பற்றிக்கிடணுமே. பெருசா இருந்தா நான் இருக்க பிடிக்க முடியாதே. இந்த உயிர் அறிவு தானாக செயல்பட முடியாது. அப்ப இறைவன் தான் இதை செயல்படுத்தணும். அவன் தன்னை சிறிதாக்கி இந்த உயிர்கள் பற்றி கொள்ளுமாறு செய்கிறானாம். அதனால் இந்த திருவடி சிற்றடியாக, நாம் பற்றுவதற்கு எளிதாக சிற்றடியாக இந்த கழல்கள், பூங்கழல்கள், பூ போன்ற மென்மையா, கரடு முரடா கஷ்டமா இருந்தா கூட பிடிக்கிற கஷ்டம். ஒரு பூ எப்படி எளிதாக பற்றி கொள்ளலாம்? கண்ணையும் கருத்தையும் அங்கே கவர வேண்டும். அப்பதான் இந்த உயிர் அதுல போய் பற்றும். ஒரு பூ அழகான நிறம் கொண்டதாக பார்த்தோன்னே, என்ன அழகா இருக்கு பாரு, நிறத்தை பாரு, என்ன மனமா இருக்கு பாரு. அப்ப கண்ணாலும் கருத்தாலும் உணர்ந்து இந்த மலரை நாம் பற்ற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேணும். ஏன்னா இந்த உயிரறிவு சார்ந்ததன் வேணும். எது நல்லா இருக்கோ அங்க போய் பிடிச்சுக்கிடுவோம். அதுக்காக சாமி அதுக்கு தகுந்தாப்புல வர்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த திருவடியை பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த திருவடி எப்படி வருகிறது? பூ போன்று மென்மையாக வருகிறது. இந்த திருவடி எப்படிப்பட்டது? இணையான திருவடியாக வருகிறது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன். இது மணிவாசக பெருந்தகர் அழகான இந்த வாசகத்தை கொடுத்திருக்கிறார். இணை ஆர் திருவடி. ஆர் என்றால் அழகு. அந்த இணை ஆர் திருவடி, இணைந்த திருவடி, 2 திருவடி
பரஞானம் அபரஞானம் என்ற 2 திருவடி, நூலறிவு மூலமாக வாளறிவை அடைவிக்கும் திருவடி. ஏன்னா இந்த உயிர்கள் எடுத்தடுப்புல எல்லாத்தையும் போய் சேர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு வரணும். அதற்காக இந்த இணையார் திருவடி. நீ நூலெல்லாம் படிச்சுட்டு வா, அப்பப்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம். எத்தனை பிறவிகள் ஒரு பிறவிலையா வருது? எத்தனையோ பிறவிகளில் இந்த பக்குவம். அதான் இணையார் திருவடி. கொஞ்சம் கொஞ்சமா நூலறிவு பெற்று ஒரு பக்குவ நிலை அடையும் போது வாளறிவை பெற்று நூலறிவின் மூலமாக குரு வந்து உபதேசம் பெற்று தீட்சை கொடுத்து அதனை உணர்ந்து இந்த திருவடியை பற்றுதல். அதான் இங்க இணை மலர், துணை மலர். இணை மலர் மட்டுமல்ல, துணையாக வரும் மலர். எதற்கு துணையாக? உயிருக்கு துணையாக வரும் மலர். உற்றார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால். அந்த இறைவனை அல்லாமல் நமக்கு துணை யாரும் கிடையாது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை களற்கே. அந்த குறை களல், அந்த திருவடி கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்றால் இந்த திருவடிதான் நமக்கு துணையாக வருவது. இதையெல்லாம் நம்ம உணரணும். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை. பயந்த தனி வழி என்பது கடைசி கால உயிர் மட்டும் தனியா போகுது. வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்றால் இந்த இறைவனை அல்லாமல் துணை என்பது நமக்கு கிடையாது. இந்த துணை துணை மலர், இணை மலராக துணை மலர் கொண்டு இப்படிப்பட்ட இந்த திருவடி, இதையெல்லாம் நம்ம உணரணும். இந்த திருவடி சும்மா ஏதோ சொல்லிட்டு போறோம். இந்த உயிருக்கு துணையாக, இந்த உயிருக்கு அறிவை விளைவிக்கும் வண்ணமாக, இணை மலராக துணை மலராக இதை கொண்டு ஏற்றி, ஏற்றுதல் என்றால் புகழ்தல், போற்றுதல், பாராட்டுதல். ஏற்றி இப்ப இந்த திருவடியை வணங்க 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 சுவாமி காட்சி தருவார். எப்படியா? நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும். சாமியை கோவில்ல போய் பார்க்கணும். ஒவ்வொரு நேரம் போயிருப்பார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக காட்சி, ஒவ்வொரு விதமான. அவர் எப்பவும் அதே மாதிரிதான் சிரிச்சிட்டு இருப்பார். ஆனா நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றார். வந்துட்டியா? அப்படியே சிலர் வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுடைய சிரிப்பை பார்த்தாலே நமக்கு சந்தோஷம். என்ன முகமலர்ச்சியா கூப்பிட்டாங்க தெரியுமா? வந்துட்டியா? வா 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 வா, உன்னை எதிர்பார்த்தேன், இப்பதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எவ்வளவு சந்தோஷம். வந்தியா அப்படின்னு லேசா ஒரு புன்னகை, என்ன வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு. இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொன்றும் சாமியோடைய புன்னகை ஒவ்வொரு வகையா இருக்குமா. இத நம்ம புராணத்துல எல்லாம் கூட பார்க்கலாம். சாமி புன்னகை அப்படின் போது அப்படி சிரிச்ச கோலத்தை பார்க்கும் போதே அப்பர் பெருமான் சொல்றல, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் புன் சிரிப்பு உமிழ் சிரிப்பு. இத பார்க்கும் போதே மனித பிறவியும் வேண்டுவதை மாநிலத்தன பிறவி வேண்டான்னு சொல்ல மாட்டேன், வேணும். உன்னுடைய சிரிப்பை பாக்குறதுக்கே எனக்கு பிறவி வேணும். அந்த சிரிப்பு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க 3 பேரை அழிச்சது அதுதானே. 3 பேர் இல்ல, 3 பேருடைய கோட்டையும் அதுல வழிபடாதவர்களை அழித்து இந்த 3 பேரையும் தனதாக்கிய கொண்ட இறைவன். முப்புறம் எரி செய்த, அதுலயும் அந்த புன்னகை வெள் நகையாக, ஈரம்பு கண்டிலம் ஏகம்ப தங்கையில் ஓரம்பே முப்புறம் முந்திவர் ஒன்றும் பெருமிகை. அந்த ஓரம்பே வைக்கல, ஒரு புன்னகை வெளிப்பட்டது. அப்ப இறைவனுடைய புன்னகையே அசுரர்களுக்கு வெள் நகையாக, அழிக்கும் நகையாக. ஆனால் அன்பர்களுக்கோ என்று வந்தாய் என்னும் நட்டற்குறிப்பாள, எப்பப்பா வந்த, நல்லா இருக்கியா, வா 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 அப்படின்னு சொல்வது போல. எப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராஸ்டான ஒன்றை பாருங்க. இது நம்ம அருளாளர்களுடைய அனுபவத்துலதான், அவங்களுடைய வார்த்தையில கேட்க 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 நமக்கும் அனுபவம் இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அப்ப இறைவனுடைய திருவடி ஞானம் பதிய 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 இந்த இருள் என்பது விலக 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 அந்த திருமுகத்திலே எழக்கூடிய அருள், அந்த அருள் மலரும். எப்படி மலருமா? எழில் நகை கொண்டு. அந்த எழில் அழகே வடிவான நகை, அந்த புன்னகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் என்பதாக. ஒரு 4 வரி பார்த்திருப்போம். மணி 6:30 ஆயிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே, என் வாழ்க்கைக்கு முதலாக வந்த பொருளாகிய இறைவா, எம்பெருமானே, புலர்ந்தது இதுகாரும் அறியாமை என்ற இருளிலே மூழ்கி கிடந்த அடியேனை ஆட்கொண்டு இப்போது ஒளி வெள்ளமாக அந்த இருளெல்லாம் நீக்கி, இருள் நீங்க வேண்டும், அந்த இருளெல்லாம் புலர்ந்தது. அந்த இருள் நீக்கமும், இருள் நீங்கினால் மட்டும் போதாது, இருள் நீக்கத்திற்கு ஒளி வர வேண்டும். ஒளி நீங்க வந்தா மட்டும் போதாது, உள்ள இருக்க பொருள் தெரிய வேண்டும். அந்த பொருள் எது? பூங்கலர்க்கு இணை மலராக துணை மலராக இந்த உயிருக்கு உயிராக இருந்து அருள் செய்யும் மலராக எனக்கு துணையான, உயிர் துணையான அந்த துணையை உணரும் தன்மையை இந்த ஆன்மாவுக்கு தந்து, அந்த துணை மலரை இணை மலரை கொண்டு ஏற்றுக்கொண்டு, பக்குவமற்ற ஆன்மாதான் ஏற்றுக்கொள்ளும், கொண்டு ஏற்றி புகழ்ந்து, அதனுடைய புகழை யார் அறிவார்கள்? பக்குவமற்ற ஆன்மாக்கள் தான் அறிவார்கள். ஏற்றி புகழ்ந்து அதனால் நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை. இந்த போற்றுதலினால் உன்னுடைய திருமுகம் அழகான முக விலாசமாக, சிரிப்பாக, அந்த புன்னகையாக, அந்த புன்னகையிலே எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் என்று இந்த திருப்பள்ளி எழுச்சியில முதல் 4 வரியில ரொம்ப அழகா நம்ம சொல்றார். அடுத்த வாரம் மிச்சம் ஒரு 4 வரியை நம்ம பார்க்கலாம். சுவாமியுடைய திருவருடும் குருவருடும் கொட்டி வைக்க திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சுத்தி என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த திரோதானம் என்பது மறைப்பு ஆற்றலாக, ஆணவ மல மறைப்பாக இருக்கும் உயிர்களுக்கு இந்த மலமறைப்பு நீங்கினால் அன்றி உயிர்கள் இறைவனை அறிய ஒண்ணாது என்பதை உணர்ந்து கொண்டு, இந்த இறைவனை உணர்ந்த மாத்திரத்திலே இறைவன் அறிவிக்க நான் யார் என்பதையும் உணர்ந்து, நான் ஒரு அறிவு பொருள், இறைவனுக்கே உடைய பொருள் என்பதையும் உணர்ந்து, அந்த இறைவனை தொழுது வணங்க வணங்க அந்த இறைவனோடு உறவு கொண்டு அது தரும் பேரின்பத்திலே திளைப்பதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பதனை கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை சுவாமி நமக்கு நன்றதாக அமைத்துக் கொடுத்தார். நன்றி கூறி இதை கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி